நடிகனுக்கு ஆளுகின்ற அறிவு கிடையாது. நடிகர் விஜய் சீமானை சாடிய அமைச்சர் தாமோ அன்பரசன். சென்னை போரூர் அடுத்த ஐயப்பந்தாங்கல் ஊராட்சியில் திமுக சார்பில் இல்லந்தோறும் இளைஞரணி நிகழ்ச்சியின் மூலம் திமுக இளைஞர் அணிக்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் முகாம் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு இல்லந்தோறும் இளைஞரணி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள், தேர்தல் நேரங்களில் பல பேர் வருவார்கள், இதை செய்வோம் அதை செய்வோம் என்று கூறுவார்கள். தேர்தல் முடிந்ததும் அவர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் ஓடிவிடுவார்கள். இதுதான் அவர்கள் வேலை. ஆனால் நமது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட கட்சி அல்ல. ஆட்சியில் இருந்தால் மக்களுக்கான நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்வோம். ஆட்சியில் இல்லை என்றால் கலைஞர் பிறந்தநாள், தளபதி பிறந்தநாள் என பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகள் நடத்தி மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செய்வோம். சில நடிகர்கள் தங்களுக்கு கூடும் கூட்டத்தை வைத்து முதல்வராகி விடுவோம் என்ற கனவோடு கட்சியை ஆரம்பிக்கின்றனர். கட்சி ஆரம்பிப்பது சுலபம், ஆனால் அதை தொடர்ந்து நடத்த முடியாது. இது தெரியாமல் போகும் இடமெல்லாம் கூட்டம் கூடுகின்றது. அனைவரும் நமக்கு வாக்களிப்பார்கள், நாம் முதல்வராகி விடுவோம் என கனவு காண்கின்றனர். இது கனவாகத்தான் இருக்கும், உண்மையில் நடக்காது. இளைஞர்களுக்கு ஒன்று குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். சினிமாவை பாருங்கள், பார்த்து ரசித்துவிட்டு அதை அங்கேயே விட்டுவிடுங்கள். நடிகனுக்கு ஆட்சி ஆளுகின்ற அறிவு கிடையாது. அவன் பின்னால் போய் ஏமாந்து போகாதீர்கள். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், தளபதி ஆகியோரின் வழியை பின்பற்றி திமுக இளைஞர் அணியில் அனைவரும் இணைந்து கட்சி பணியாற்ற வாருங்கள் என அழைப்பு விடுத்தார். அதைத் தொடர்ந்து ஐயப்பந்தாங்கல் பெருமாள் கோவில் தெருவில் இல்லந்தோறும் சென்று திமுக இளைஞர் அணிக்கு புதிய உறுப்பினர்களை இணைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கோல்டு பிரகாஷ், குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வந்தே மாதரம், ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜமிலா பாண்டுரங்கன், குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக பொருளாளர் முன்னாள் வார்டு கவுன்சிலர் ராஜா தேசிங் உட்பட மாநில, மாவட்ட, ஒன்றிய, ஊராட்சி கிளை நிர்வாகிகள், இளைஞர் அணியின் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புது வரவுகளை சேர்த்தாதான் கட்சிக்கு பலம். அதனால வருகின்ற காலங்களில் இந்த சீமா மாதிரி இந்த நடிகர்கள்லாம் வருவான். நடிகரோட பாருங்க, நான் கூட பார்ப்ப ரசிக்கலாம். அதோட வந்துடணும். புரியுதா? அவெல்லாம் அறிவு இருக்கணும், அறிவு இருக்காது. ஆட்சி நடத்த முடியும், கட்சி நடத்துறதுனால சாதாரணமா? இவ்வளவு பெரிய கட்சி, எந்த சந்தில திமுக இல்லை. ஒரு சின்ன சந்தா விட 2 குடும்பங்கள்ல நம்ம கட்சி. இவ்வளவு பெரிய கட்சியே போன 10 வருஷம் நம்ம எதிர்கட்சியா இருந்தோம். சந்து பொந்தெல்லாம் கட்சி இருக்குது, பலமா இருக்கிறோம். அமைப்பு இல்லாத ஊர் கிடையாது, கட்சி இல்லாத இடம் கிடையாது, இல்லையா? இவ்வளவு பெரிய கட்சி 10 வருஷம் நடுரோட்ல நின்று இருந்தோம். எல்லாம் வருவான். என்ன நினைச்சிட்டானுங்கன்னா, நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்கல்ல, பார்த்தோன்னா மொத்தம் நம்மால் தான் இருங்க, மகிழ்ந்து போய் அடட நம்ம முதலமைச்சரா இல்லைன்னு வந்துடுறான். அதனால இதெல்லாம் எடுபடாது. இங்கே எம்ஜிஆரோட போச்சுங்க. அது நடிகர்ல எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு. இனிமேலாம் அவனும் எடுபட முடியாது அரசியல்ல. அதனால எதிர்காலத்தில் இவன் ஆசை காட்டின்னு இருக்கிறானுங்க பாரு, ரொம்ப மகிழ்ச்சியா கனவு கண்டுக்கிறான் பாரு. இவன் கனவெல்லாம் பொய்யாக்குறேன்னு சொன்னா நம்முடைய அமைப்புகளை எவன் தயவுதாட்சியும் தேவையில்லை. நாம அமைப்புல பலமா வச்சிருந்தோம்னா எவன் தயவுதாட்சி நமக்கு தேவையில்லை. எந்த தேர்தல் வந்தாலும் மிகப்பெரிய வெற்றி நாம் பெறுவோம். வாட்ஸ்அப்ல வேகமா பேசுவான், நான் இதை பண்றேன் அந்த பண்றேன்னு சொல்லுவான், சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் தேர்தல் அப்புறம் அவனுக்கு ஓட்டு போட போறது இல்லை. அதுக்கப்புறம் போயிடுவான். அதுக்கப்புறம் எப்போ வருவான்னா, அடுத்து வர்றது தேர்தல் 6 மாசத்துக்கு முன்னே வருவான். ஆனா நம்ம கட்சி அப்படி கிடையாது. ஆட்சி இருந்தால் ஆட்சியோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சியின் மூலமாக மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு மக்களிடம் சேர்ப்போம். ஆட்சி இல்லைன்னு சொன்னா கலைஞர் பிறந்தநாள், தளபதி பிறந்தநாள், கட்சியினுடைய விழாலாம் நடத்தி ஒரு துண்டு சேலையாவது அந்த ஏழைகளுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிற ஆட்சி கழக அரசு, அதாவது நம்முடைய கட்சி என்பதை நீங்களாம் மாத்திரக்கூடாது. மற்ற மாவட்டங்கள் எப்படி தெரியாது. தாய் கழகத்திற்கு இணையாக அமைப்பு இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி அமைப்புகள் இருக்கிற ஒரே மாவட்டம் நம்ம மாவட்டம் தான். வேற எந்த மாவட்டத்திலும் கிடையாது. இதை வீடு வீடா போகணும். சேர்றாங்களோ இல்லையோ, நம்ம ஏற்கனவே நம்ம உறுப்பினர் சேர்ந்த 15 வயசுல இருந்து
30 வயசு உள்ள இளைஞர், 35 வயசு உள்ள இளைஞர்கள், இப்போ 18 வயசு மாதிரி ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்கும், அதை வாங்கி நம்பர் போட்டு எழுதுருங்க. 15 வயசுல இருக்கிற இளைஞர்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்காது, ஆதார் கார்டு இருக்குல்ல, ஆதார் எண்ணை வச்சு சேர்த்துருங்க. அதனால அந்த 15 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள ஏற்கனவே இளைஞர்கள் உறுப்பினராக இருந்தாலும் கூட அவங்கள புதுசாக சேர்க்கணும். இப்போ இருக்கிறவங்க புதுசாக சேர்க்கணும். ஆக ஏற்கனவே ஒரு கிளையில் 50 பேர் சேர்த்துருந்தீங்கன்னா 100 பேர் நிச்சயமாக சேர்த்தாகும். நிறைய சேர்ப்பது நம்முடைய இயக்கத்தில் சேர்வதற்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. அதை நாங்களே பார்க்குறோம். கூடாது, ஆரம்பத்தில் வேகமாக இருப்பீங்க, 2 நாள் 3 நாள் ஆன உடனே அட உடுப்பா அது பார்த்து சேர்த்துக்குவாங்கப்பா உடுப்பான்னு விட்டுறக்கூடாது. ஆரம்பத்தில் என்ன ஸ்பீடு இருக்குதோ அதே ஸ்பீடு கடைசி வரையில இருந்து வீடு வீடாக போய் எல்லா ஊராட்சியிலையும் ஏற்கனவே நம்ம ஒன்றியத்தில் 5000 பேர் இளைஞர் உறுப்பினர் இருந்தாங்கன்னா 10,000 பேர் ஆக்கி காட்டணும். உண்மையான உறுப்பினர்கள் நம்ம கட்சியில் இருக்கிற குடும்பங்கள்ல யாரையும் விட்டுறாதீங்க. ஒரு 20% இளைஞர்கள் புது ஆளா இருக்கணும், எந்த கட்சியும் சாராதவனா இருக்கணும், மாற்று கட்சி தோழராக இருக்கணும்.